கோபி அம்மான்னு வீட்டுக்குள்ளே வேகமாக வருவார். அப்போ ஈஸ்வரி சாப்பிட போவேல டக்குன்னு கீழே சாப்பாடை வச்சுட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு கோபி வந்து முன்னாடி உட்காந்து சொல்லுவார். ஈஸ்வரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கையை பிடிக்க வரையில தட்டி விட்டு, எனக்கு இப்போ பையன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவான். அம்மா அம்மான்னு கோபி வந்து அழுகிற மாதிரி பேசுவார். கோபின்னு ஒருத்தன் என் வயிற்றுல பிறக்கவே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அது என் மக தான், பாக்கியா தான் அப்படின்னு சொன்னது பயங்கரமாக கோபிக்கு ஷாக் ஆயிரும். ஆனால் வந்து ஈஸ்வரி சொன்னதில் தப்பே இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் வந்து பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லும்போது ரொம்ப மனசில் அழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஈஸ்வரி பேச்சை கேட்டுட்டு கோபி பயங்கரமாக ஷாக்கில் முன்னாடி நிற்பார். வேகமாக இந்த வீட்டை விட்டு நீ போ, நீ யார் அப்படின்லாம் பேசிட்டு ஈஸ்வரி பாட்டி வந்து வேகமாக ஒரு குடத்துல தண்ணி எட்டு வந்து அவங்க முன்னாடியே நடு ஹாலில் வந்து தலையில் ஊற்றி, என் பையன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஊற்றிடுவாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.